ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி. இன்றைக்கி நம்ம வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு 4 பேர்த்துக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோம். மஷ்ரூம் பிரியாணிக்கு 4 பேர்த்தோட அளவு சொல்கிறேங்க. ஆயில், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். முந்திரியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை இது நல்லா போட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா இதே மாதிரி கொதிக்கும். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நல்லா இது கொதிக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது உப்பு சரி பார்த்துடுங்க. உப்பு சரி பார்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. சம அளவு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து தோசைக்கல் மேலே நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறோமோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. அதை வச்சுட்டு மேலே வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே தண்ணி பாத்திரம் ஒன்று எடுத்து வைங்க. இல்லை வெயிட் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி அழகான ஒரு பிரியாணி நமக்கு கிடைச்சிடும். மஷ்ரூம் எந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். பொட்டாசியம் இருக்கிறதுனால உடல் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வைட்டமின் டி வந்து எலும்புகளை வந்து வலுவாக்கி, புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குதுங்க. பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.